காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவருடைய கிருபையாலே இந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல தமிழ்நாட்டிலே வசிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கு சிருஷ்டிக டிவி என்கிற தமிழ் தொலைக்காட்சியிலே தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சி 15 நிமிடங்கள் நீங்கள் கேட்டு ஆறுதல் அடையலாம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல யூடியூபிலும் காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் என்கிற அநேக பதிவுகள் உண்டு. அதனையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பிறருக்கும் நீங்கள் இதை பரிந்துரை செய்யலாம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான சத்திய வார்த்தையினுடைய தியானத்தின் தலைப்பு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை. திருமறையின் ஆதார வசனம் பிலிப்பியர் 4:8. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த முதலாவது தியான பகுதி பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 9 வசனங்களும். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடவுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் அந்த சகோதரனுடைய குடும்பத்தினர் பார்க்கும் தேசிய செய்தி நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு ஊக்கப்படுத்தும் கதை ஒன்று ஒளிபரப்பப்படும்.
புனித வள்ளி அன்று COVID-19 பாதிக்கப்பட்டு முற்றிலும் குணமடைந்த பிறகு தன்னுடைய பிளாஸ்மாவை தன்னை போல இந்த நோய் கிருமிக்கு எதிராக போராடுபவர்களுக்கு தானம் கொடுக்க முடிவெடுத்த ஒரு நிருபரை மையமாக கொண்டு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் எதிர்பொருள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நடுவர் குழு இன்னும் தீர்மானிக்கவில்லை. பலர் உதவியற்றவர்களாக உணர்ந்த போது பிளாஸ்மாவை ஊசி வழியாக தானம் செய்வதில் இருந்த பிரச்சனைகளை அறிந்த போதும் அவள் அதை அத்தியாவசியமானவற்றை மிக குறைந்த விலைக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்தாள். அந்த வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பிற்கு பிறகு அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ஊக்குவிக்கப்பட்டதாக உணர்ந்தார்களாம். சொல்ல போனால் நம்பிக்கையினால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 8 பவுல் குறிப்பிட்டிருக்கிற எவைகளோவின் வல்லமை இதுதான், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ என்று பிலிப்பியர் 4:8 நாம் படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் மனதில் பிளாஸ்மா தானத்தை பற்றி எண்ணம் இருந்ததா? நிச்சயமாக இல்லை. ஆனால் தேவையோடு இருக்கும் ஒருவருக்காக தியாக செயல்கள் என்பது அவரது மனதில் இருந்ததா? வேறு விதமாக கூறினால் கிறிஸ்துவை போல நடத்தை. சந்தேகமே இல்லை, பதில் ஆம் என்றுதான் நாம் கூற முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையூட்டும் செய்தி ஒளிபரப்பப்பட்டிருக்காவிட்டால் அது முழு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. அருமையானவர்களே, நம்மை சுற்றி நடக்கும் எவைகளையோ நாம் பார்ப்பதும் கவனிப்பதும் தேவனுடைய நன்மைகளுக்கு சாட்சிகள் ஆவதும் சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவதும் நமக்கு சிறப்புரிமையாகும். சமீபத்தில் உங்களை உற்சாகப்படுத்தின எவைகளோவின் கதை ஏதாவது இருக்கிறதா? உங்கள் கதையை யார் விரும்பி கேட்பார்கள்? நீங்கள் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட தாக்கம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டது உண்டா? நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அருமையான தருணம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பாராத விருந்தினராக நமக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாகவே வருகிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 5 சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நம்பிக்கையற்று இருந்த அந்த சகேயுவின் வீட்டிற்கு நான் உன்னுடைய வீட்டிற்கு தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான இயேசு கிறிஸ்து அந்த சகேயுவின் வீட்டிலே தங்க சென்றார். நம்பிக்கை அங்கே நிறைவு பெறுகிறது. லூக்கா 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இது கூறப்பட்டிருக்கிறது. இயேசு எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அருமையானவர்களே, இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தலைப்பு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை. எங்கே நம்பிக்கை வைப்பது? உலகத்திலா, பொருட்களிலா, ஐஸ்வர்யத்திலா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலா? இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல். எதிர்பாராத விருந்தினராக சகேயுவின் வீட்டிற்கு சென்ற ஆண்டவர் உங்களோடும் தங்க வருகிறார், விருப்பப்படுகிறார். சாக் என்பவன் ஒரு தனிமையான ஆள். அவன் நகர வீதிகளில் நடந்து செல்லும் போது அவனை எதிர்க்கின்ற இரைச்சலை அவன் உணர்ந்தான். ஆனால் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அமெரிக்காவின் அலெக்சாந்திரியாவில் உள்ள கிளமெண்ட் என்ற திருச்சபை தலைவர், சாக் ஒரு முக்கியமான கிறிஸ்தவ தலைவரும் சிசரியாவில் ஒரு சபையின் போதகருமானார் என்றார். ஆம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காட்டத்தி மரத்தில் ஏறின வரி வசூலிக்கும் சகேயுவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்டீர்கள். மரத்தில் ஏறுவதற்கு சகேயுவை எது தூண்டியது? அருமையானவர்களே, வரி வசூலிப்பவர்கள் துரோகிகளாக கருதப்பட்ட காலம் அது. ஏனென்றால் ரோம அரசாங்கத்திற்கு சேவை செய்ய தங்கள் சொந்த மக்களிடமே மிக அதிகமாக இவர்கள் வரி வசூலித்தனர்.
அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல பண்பு இயேசுவிடம் இருந்தது. தன்னையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று சகேயு நினைத்திருக்க கூடும். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியவில்லை என்று சொல்லி லூக்கா 19:3 அழகாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசுவை பார்க்க அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கலாம். இயேசுவும் சகையை தேடிக்கொண்டிருந்தார். அருமையானவர்களே, அதுதான் சத்தியம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இப்படி தள்ளப்பட்ட ஒருவரின் வீட்டிற்கு விருந்தினராக போவது மிகவும் அவசியம் என்று இயேசு எண்ணினார். கற்பனை செய்து பாருங்கள் அருமையானவர்களே, உலகத்தின் இரட்சகர் இயேசு சமுதாயத்தில் தள்ளப்பட்டவருடன் நேரம் செலவிட விரும்பினார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய இருதயம், உங்களுடைய உறவுகள் அல்லது வாழ்க்கை சீர்பட வேண்டுமோ, சகையை போல நமக்கும் நம்பிக்கை வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் மீது, இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள். எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எதிர்பாராத விருந்தினராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திக்க விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் திரும்பும் போது இயேசு ஒருபோதும் நம்மை புறக்கணிக்க மாட்டார். உடைந்ததையும் இழந்ததையும் அவர் திரும்ப தந்து நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுப்பார். சகையு அப்படிதான் உடைந்து போய் நொந்து போய் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை தேடி சென்றான். அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நல்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் ஒவ்வொருவரையும் எதுவாக இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நல்முடிவு உண்டு. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உறவை மீட்டெடுக்க இயேசுவின் உதவி உங்களுக்கு தேவை. உங்களுடைய உறவு ஒருவேளை தொலைந்து போயிருக்கலாம். அந்த இயேசுவிடம் நீங்கள் திரும்பி பாருங்கள். அவரால் மீட்கப்படுவது என்பதின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். நம்மை சமர்ப்பித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, பிதாவே, ஆண்டவரே, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மையுள்ளவைகளோ அப்படிப்பட்டவளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருப்பார் என்று சொல்லி புரிந்து கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எதுவாக இருந்தாலும் உண்மையில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்கிறாக. பிதாவே, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளுக்கு பின்னால் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கும் போது நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், சமாதானத்தை தருகிறீர். அது மாத்திரமல்லாமல் எதிர்பாராத விதமாக நீர் சகையை வீட்டிற்கு சென்றது போல இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள் யாராவது இருப்பார்களானால் உலகத்தின் இரட்சகர் இயேசு ஆண்டவரே அவர்களோடு சமயத்தை செலவிட விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் பாவத்தினால் தொலைந்திருந்த போது எங்களை தேடி வந்து குழப்பமான வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு தங்கியிரும், சமாதானத்தை தரும், நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.